அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்க இது வரைக்கும் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணிருக்கீங்களா உங்களோட சோஷியல் மீடியா? அண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. இங்க பாருங்க என்ன வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க. இது என்ன வீடியோன்னு பாருங்க. அத போட்டேனே நானு. பதில் கொடுத்திருக்கீங்க, பதிலே கொடுக்கல நீங்க, நான் கொடுத்துட்டேன். ரெவல்யூஷன் தான் கேக்குறோம். உங்களோட யூனிக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஈவன் வாங்குற கன்சூமர்ஸ் கூட வந்து அது புரியுது. அதாவது நான் பாத்துறேன். சோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி போட்டா நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லதுதான். பட் நல்ல விதமா போட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒண்ணுமே தெரியாம இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்கு, இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்கு, எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நாங்க ட்ரேட் பண்றோம். நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம். ஆனா மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25,000 டிவைசஸ் பண்ணணும். நாங்க பண்றது இப்ப ஆஃப்லைன் சேல். இப்பதான் அதாவது இன்னில இருந்து தான் ஆன்லைன் சேலே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 25,000 பீசஸ்ல நான் இந்தியா ஃபுல்லா தரணும். அப்படி இருந்தா தான் என்னால 25,000 பீசஸ் தர முடியும். அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி க்ரோஸ் கணக்குல நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனியை சார்ந்து தான் இருக்கும்.